போர் பதட்டம் நீடிப்பு. துபாய், குவைத், சவுதி மீது ஈரான் ஏவுகணைகள் தாக்குதல். துபாய் விமான நிலையம் அருகே எரிபொருள் தாங்கி மீது தாக்குதல். இலங்கைக்கு வந்தடைந்த மற்றுமொரு எரிபொருள் கப்பல். விநியோக நடவடிக்கைகள் துரிதம். பதிவு செய்யப்படாத வாகனங்களுக்கு எரிபொருள் பெறுவதில் சிக்கல். பஸ்ஸுக்கு வாரத்திற்கு 360 லிட்டர் வரை எரிபொருள். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியை அம்பலப்படுத்துவதாக உதய கம்பன்பில அறிவிப்பு. வணக்கம், இது ஈரோட் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வன விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய், குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், கட்டாரை குறிவைத்து ஈரான் ராணுவம் நேற்று ஏவுகணை தாக்குதல்களை நடாத்தியது. அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் மற்றும் ஈரான் ராணுவத்திற்கு இடையே நேற்று 16வது நாளாக போர் நீடித்தது. ஈரானின் பார்சு மாகாண தலைநகர் சிராசுவில் இந்த நாட்டின் இராணுவ தளம் அமைந்துள்ளது. அங்கு ஏவுகணைகள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதைத் தொடர்ந்து சிராசுவில் உள்ள இராணுவ முகாம்களை குறிவைத்து அமெரிக்கா, இஸ்ரேல் போர் விமானம் நேற்று தாக்குதல் நடாத்தின. இதில் ஈரான் இராணுவ தளங்கள் கடுமையாக சேதமடைந்தன. அதேபோல் ஈரானின் ஸ்காபானில் உள்ள இராணுவ முகாம்களை குறிவைத்து அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் வான்வழி தாக்குதலை நடாத்தின. ஈரான் முழுவதும் இதுவரை 1400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் இராணுவம் நேற்று ஏவுகணை தாக்குதல்களை நடாத்தியது. ஐக்கிய அரபு அமீரக தலைநகர் அபுதாபி, துபாய் பகுதிகளில் அமெரிக்க விமான படைத்தளங்கள் செயல்படுகின்றன. இந்த தளங்களை குறிவைத்து ஈரான் ராணுவம் நேற்று ஏவுகணைகளை வீசியது. மேலும் துபாய், மெரினா கடற்கரை, அல் சூபவ் பகுதிகளில் ஈரான் ஏவுகணைகள் விழுந்து வெடித்து சிதறின. ஐக்கிய அரபு அமீரகத்தின் புஜாகிரா துறைமுகத்தின் மீது ஈரான் ராணுவம் நேற்று முன்தினம் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல்கள் நடாத்தியது. இந்த தாக்குதலால் துறைமுகத்தை அண்மித்துள்ள எண்ணெய் கிடங்குகள் தீப்பிடித்து எரிகின்றன. அங்கு 2வது நாளாக நேற்றும் எண்ணெய் கிடங்குகள் கொழுந்து விட்டு எரிந்தன. தீயை அணைக்க தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குவைத்தில் அமெரிக்க விமான படைத்தளம் செயல்படுகின்றது. அந்த படைத்தளத்தை குறிவைத்து ஈரான் ராணுவம் நேற்று 2 ஏவுகணைகளை வீசியது. மேலும் குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஈரான் ராணுவம் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடாத்தியது. இதில் விமான நிலையத்தின் ட்ரோன் கட்டமைப்பு சேதமடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. சவுதி அரேபியாவின் அல்காரஜ் நகரில் அமெரிக்க விமான படைத்தளம் செயல்படுகின்றது. இந்த தளத்தை குறிவைத்து ஈரான் ராணுவம் நேற்று 6 ஏவுகணைகளை வீசியது. மேலும் 2 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடாத்தி முயற்சி செய்தது. ஈரானின் ஏவுகணைகள், ட்ரோன்கள் நடுவானில் அளிக்கப்பட்டன. கட்டார் தலைநகர் டோஹாவில் உள்ள அமெரிக்க விமான படைத்தளம், பஹ்ரைன் நாட்டின் ஷேக் இசாவில் உள்ள அமெரிக்க விமான படைத்தளம், இந்த நாட்டின் மானாவில் உள்ள அமெரிக்க கடற்படை தளத்தை குறிவைத்து ஈரான் ராணுவம் நேற்று ஏவுகணைகளை வீசியது. அவை நடுவானில் அளிக்கப்பட்டன. இஸ்ரேலின் டெல் அவீவ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை குறிவைத்து ஈரான் ராணுவம் நேற்று ஏவுகணை தாக்குதல்களை நடாத்தியது. துபாய் சர்வதேச வானூர்தி நிலையத்திற்கு அருகில் எரிபொருள் தாங்கியொன்றின் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலால் ஏற்பட்ட தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான நிலையத்தின் அனைத்து விமான சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது. நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாட்டை தீர்க்கும் நோக்கில் இன்று காலை 10 மணி அளவில் மற்றுமொரு எரிபொருள் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. தற்போது வந்துள்ள கப்பலில் 18,000 மெட்ரிக் தொன் டீசல், 17,000 மெட்ரிக் தொன் பெட்ரோல் மற்றும் 3,000 மெட்ரிக் தொன் சூப்பர் டீசல் அடங்கியுள்ளன. மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் இன்று முதல் எரிபொருளை
தரையிறக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலிருந்து பெறப்பட்ட 1300க்கும் மேற்பட்ட கொள்வனவு கட்டளைகளுக்கு ஏற்ப விநியோக நடவடிக்கைகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டு பயணிகளின் பேருந்துகளின் சேவையை உறுதிப்படுத்துவதற்காக இன்று அதிகாலை முதலே இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்பர்களுக்கு தேவையான எரிபொருள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. QR குறியீட்டு முறையினால் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் பதிவு செய்யப்படாத வாகனங்களுக்கு எரிபொருள் பெற்றுக்கொள்வதில் பாரிய சிக்கல்கள் எழுந்துள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வந்தடைகின்றன. அங்கிருந்து கொழும்பிற்கு வாகனங்களை கொண்டு வருவதற்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விற்பனை நிலையங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள வாகனங்களின் எரிபொருள் தீர்ந்துவிட்டால் அதனை மீண்டும் நிரப்புவதற்கு முறையான வசதி இல்லை. இறக்குமதியாளர்கள் தமது தனிப்பட்ட வாகனங்களுக்காக QR குறியீடுகளை கொண்டு இறக்குமதி செய்யப்படும் நூற்றுக்கணக்கான வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப முடியாது. இதனால் மாதத்திற்கு சுமார் 100 முதல் 150 வாகனங்களை இறக்குமதி செய்யும் இறக்குமதியாளர்களுக்கு இந்த சிக்கலை தீர்க்க அரசாங்கம் மாற்று வழிகளை உருவாக்க வேண்டும் என பிரசாந்த் மானகே தெரிவித்துள்ளார். பதிவு செய்யப்படாத வாகனங்களுக்கென பிரத்யேகமான QR குறியீட்டு முறையொன்றை அறிமுகப்படுத்துதல் மற்றும் இறக்குமதியாளர்களின் வணிக பதிவு இலக்கத்திற்கு அமைவாக விசேட எரிபொருள் ஒதுக்கீடு ஒன்றை வழங்குதல் போன்ற வழிமுறைகளை அவர் சிபாரிசு செய்துள்ளார். பயணிகள் போக்குவரத்து பஸ்ஸுக்கு அவை பயணிக்கும் தூரத்தின் அடிப்படையில் வாரத்திற்கு 60 லிட்டர் முதல் 360 லிட்டர் வரையான எரிபொருள் ஒதுக்கீட்டை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் PA சந்திரபால தெரிவித்துள்ளார். போக்குவரத்து அமைச்சில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். பஸ்கள் நாளொன்றிற்கு இயங்கும் தூரம் மற்றும் வழிநடத்தின் தூரத்தை பொறுத்து வாராந்த எரிபொருள் ஒதுக்கீடு 60 லிட்டர் முதல் 360 லிட்டர் வரை தீர்மானிக்கப்படும். இந்த புதிய முறைமை முழுமையாக அமுல்படுத்தப்படும் வரை தனியார் பஸ்களுக்கு தேவையான எரிபொருளை இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்பர்கள் ஊடாக பெற்றுக் கொடுப்பதற்காக வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக இவர் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து சேவைகள் தடையின்றி இடம்பெறுவதை உறுதி செய்யவும் பஸ்களின் தூரத்திற்கேற்ப எரிபொருளை நீதியாக பகிர்ந்தளிக்கவும் இந்த புதிய முறைமை உருவாக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகத்திற்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளை குறைத்து பொது போக்குவரத்தை சீராக பேணுவதற்கு இந்த ஒதுக்கீட்டு முறை பெரிதும் உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான மகா மூளையாளர் யார் என்பது குறித்து ரகசியத்தை எதிர்வரும் மார்ச் மாதம் 31ஆம் தேதி நாட்டுக்கு வெளிப்படுத்தப் போவதாக பிவிதுருஹெல உறுமயவின் தலைவரும் சட்டத்தரணியுமான உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். சுமார் 1.5 வருட காலமாக தாம் மேற்கொண்ட விரிவான ஆய்வுகளின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் மகா மூளையாளர் தேடல் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி நூல் ஒன்றை தயாரித்துள்ளதாக கம்பன்பில குறிப்பிட்டுள்ளார். இந்த நூல் வெளியீட்டு விழா மார்ச் மாதம் 31ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு கொழும்பு சம்புத்தவ ஜயந்தி மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இதன்போது அரசாங்கத்தினால் இதுவரை வெளியிடப்படாத பல முக்கிய உண்மைகளை தாம் பகிரங்கப்படுத்தப் போவதாக அவர் கூறினார். கடந்த 7 வருடங்களாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் அரசியலாக விற்கப்பட்டது. ஆட்சிகளை உருவாக்கவும் கவிழ்க்கவும் இது பயன்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். எந்தவிதமான அடிப்படை ஆதாரங்களும் இன்றி இராணுவ வீரர்களை வேதனைப்படுத்துவதற்காக இந்த தாக்குதல் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டதாகவும் இவர் தெரிவித்தார். தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த ஏமாற்று வேலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்பு செய்திகள். போர் பதட்டம் நீடிப்பு. துபாய், குவைத், சவுதி மீது ஈரான் ஏவுகணைகள் தாக்குதல். துபாய் விமான நிலையம் அருகே எரிபொருள் தாங்கி மீது தாக்குதல். இலங்கைக்கு வந்தடைந்த மற்றுமொரு எரிபொருள் கப்பல். விநியோக நடவடிக்கைகள் துரிதம். பதிவு செய்யப்படாத வாகனங்களுக்கு எரிபொருள் பெறுவதில் சிக்கல்.
பஸ்ஸுக்கு வாரத்திற்கு 360 லிட்டர் வரை எரிபொருள். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியை அம்பலப்படுத்துவதாக உதய கம்பன்பில அறிவிப்பு. இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.